ஹாய். இந்த வீடியோ யாருக்காகனா எல்லார் வீட்லேயும் இருக்கிற இல்லத்தரசிகளுக்காக. ஏன்னா அவங்க தான் காலையிலேயே எல்லோரும் எந்திரிக்க முன்னாடி எந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடச்சா கூட வீட்டில் நம்ம பெற்று வச்சுருக்கமே வாரிசுங்க, அது நம்மளை ரெஸ்ட் எடுக்க விடாதுங்க. ஸ்கூலுக்கு போகிற டைமில் ரெஸ்ட் எடுக்கணுன்னா கூட அதுக்கு பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி இருக்க வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வேலை செஞ்சுட்ருக்கோம். ஆனால் வெளியில் வேலைக்கு போய்ட்டு வர ஆம்பளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து இப்போ நம்ம அவங்க ஒய்ஃபோ அக்கா தங்கச்சிகளோ வீட்டில் தானே இருக்கா, சும்மா தானே இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நினைக்காதீங்க. அந்த ஒரு நாள் சும்மாவே நீங்கள் இருந்து பாருங்கள், அப்போ புரியும். அதுலேயும் பர்டிகுலராக அந்த பிள்ளைங்கள வச்சு சமாளித்து பாருங்கள், கஷ்டம் தெரியும். ஒரு சில மாமியாருமே அவங்களும் அதை கடந்து தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் மருமகன்னா சொல்லுவாங்க, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாதீங்க. அந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? ஏன்னா அந்த வார்த்தை கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு சில டைம் அனுபவிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.